ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிராகன் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஸ்பாய்லர் அலர்ட் கைஸ், இன்னும் டிராகன் படம் பார்க்காதவங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ஒரு வீடியோ பாருங்கள். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஸ்பாய்லர்ஸில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹிடன் டீடைல்ஸாக இந்த ஒரு மூவியில் ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கான ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த ஒரு வகையில் டி ராகவன் படிக்கிற ஸ்கூல் நேம் வந்துட்டு டிவிஏ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் வந்து காட்டியிருப்பாங்க. உண்மையாகவே பிரதீப் ரங்கநாதன் படித்த ஸ்கூல் நேம் வந்து டிஏவி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படத்தில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் உண்மையாகவே 12th 96% எடுத்த ஒரு ஆள். அதை வந்து ரெஃபரன்ஸாக வந்துட்டு கன்சல்டன்சிக்கு போய் பேசும்போது 96% சொல்லி அந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் காலேஜுக்கான ரெஃபரன்ஸ் இந்த ஒரு படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நேம் வச்சிருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி பிரதீப் ரங்கநாதனோட அஸ்வத் மாரிமுத்து படித்த காலேஜ் நேம் வந்து எஸ்எஸ்என் காலேஜ். அந்த ஒரு காலேஜில் வந்து ஈஸியாக யாருக்குமே சீட் கிடைக்காது. நல்ல மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கும். அது வந்து அப்படியே வந்து இந்த ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு படத்தில் வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டீடைல்ஸா டிராகனுக்கும் டி ராகவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். அது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், நல்லவே அவன் கெட்டவன் சொல்லிட்டு அதை டேரக்டரால் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸாக என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காரு. அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சீனில் டி ராகவனோட அப்பா இருந்துட்டு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது போடுறப்பன்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் வந்து போடாமலே போயிடுவார். பட் எல்லாம் தெரிஞ்சு கடைசியில் வந்துட்டு டி ராகவனா வாழும்போது வந்துட்டு ப்ராப்பராக ஹெல்மெட் எல்லாமே போட்டு போகிற மாதிரி வந்து காமிப்பாங்க. அடுத்து டி ராகவனுக்கும் டிராகனுக்கும் ஹேர் ஸ்டைல் வைஸ் வந்து இந்த ஒரு படத்தில் நிறைய டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டி ராகவனா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நல்ல பையன் மாதிரி ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலில் இருப்பார். அடுத்து காலேஜ் போகும்போது ஒரு ரக்கட் லுக்கில் ரவுடி பையன் மாதிரி இருப்பார். அடுத்து ஒர்க்குக்கு போகும்போது ஒரு ஆளுக்கு ரக்கட் ப்ளஸ் ஒரு டீசெண்டான ஒரு ஹேர் ஸ்டைலில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி போவார். அப்போ வந்து ஓரளவுக்கு ப்ராப்பரான ஒரு ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பார். கடைசியாக வந்து எல்லாம் தெரிஞ்சு நல்லவனா வாழும்போது வந்துட்டு ஃபுல் ப்ராப்பராக, அதாவது ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருப்பார். நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் மிஸ்கின் சாரோட நேம் என்னன்னு பார்க்கும்போது மயில் வாகனன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அவரோட நேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு படத்தை வந்து நிறைய சீனில் ஒரு காரில் போகிற மாதிரி கட்டுவாங்க. காரில் போகும்போது தான் நிறைய முக்கியமான சீன்லாம் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவரோட என்ட்ரி சீனே வந்து கார்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமான சீனுன்னு பார்க்கும்போது இன்டர்வல் பிளாக்ல வந்து டி ராகவன் மாட்டிக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து ஒரு காரில் இருக்கும்போது வந்து அந்த ஒரு சீன் நடக்கும். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியில் கிளாஸில் நல்லா படிக்கிற பையன் வந்து சூசைட் அட்டம் பண்ணான்னு சொல்லி டிராகனை கூட்டிகிட்டு போய் பார்க்க போவாங்க. அந்த ஒரு சீனில் வந்து நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. டிராகன் வந்து கடைசி பேப்பர் எழுதி பாஸ் பண்ணல, சேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு இன்னொரு ஒரு முன்னாடி சீன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த ஒரு சீன்லேன்னு பார்க்கும்போது நம்ம டிராகன் வந்து பாஸ் பண்ணிட்டாரா இல்லைன்னு சொல்லி வெப்சைட்டில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிவிஎம் கூப்பிட்டு கால் பண்ணி கால் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சு ஓகே அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு நிறைய மெசேஜ் வரும் டிராகனுக்கு. அந்த இதில் ஒரு மெசேஜாக பார்க்கும்போது V1 கன்சல்டன்சிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னப்பா இப்போ ஓகேவா சந்தோஷமானு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக வந்து சேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜ்லேயே சொல்லியிருக்காங்க. பட் அது 1 செகண்ட் வந்ததுனால யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி 5th ஐடென்டிட்டிலாம் நல்லா படிக்கிற பையன் டிராகன் கிட்டே குட்டி டிராகன் கிட்டே கடைசியில் வந்து சொல்லுவார், எனக்கும் காலேஜில் கட் அடிக்கணும், காலேஜில் ஜாலியாக சுற்றணும், உன்ன மாதிரிலாம் சுற்றணும், ஏன் உன்ன மாதிரி லவ்லாம் பண்ணணும்னு தோணும், பட் இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தோம்னா நம்ம எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லுவார். அது வந்து இன்னொரு சீன்லேயே வந்து அது கன்வே பண்ணுற விதமாக ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது எங்கேன்னு பார்க்கும்போது நம்ம ஹர்ஷத் கான் பேட்ச் வந்து ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு சீனில் வந்து மிஸ்கின் சார் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் லவ் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லி மிஸ்கின் சார் சொல்லுவார். அப்போ வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கும்போது அந்த ஒரு நல்லா படிக்கிற பையன் மட்டும் வந்துட்டு சேடாக இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் காட்டுவாங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் பார்த்து ஹிடன் டீடைல்ஸ் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹிடன் டீடைல்ஸ் ப்ளஸ் இந்த மூவியை பற்றின மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ட் 2 வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பை பை கைஸ்.